நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாருக்கும் வணக்கம். பாகுபலி படம் பார்த்ததுக்கு அப்புறமே இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகாதா, டப் பண்ணாமல் தமிழில் டேரெக்டாக ஒரு படம் எடுத்து அதை நமக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாதிரி படம் இப்போ வரைக்குமே வரலன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய ஒரு அப்செட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதை போக்குற விதமாக வரப்போகிற படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ணுறாரு. அதாவது இந்த படம் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் இந்த படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களால எடுக்க முடியாமல் ஃபைனலி இப்போ மணிரத்னம் சார் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தை யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கா கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி பட்ஜெட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமா பாகுபலிக்கு சவால் விடுற மாதிரி ஒரு படமா வரப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. சின்னதா அந்த லைக்கா ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து மெட்ராஸ் டாக்கீஸும் சின்னதாக ஒரு அமௌண்ட் போட போறாங்க அப்படின்றதுதான். அது போக இந்த படத்தில் பெரிய பெரிய கேஸ்ட் அண்ட் குரூலாம் இருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கான இந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷன் தான் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. மெயினான கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே மேக்ஸிமம் கவர் பண்ணி அவங்க இதில் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு சூப்பரான மேட்டர் தான். அது போக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கேரக்டர்ஸ் யார் யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் தான். அந்த வகையில் விக்ரம் சார் இதுல மெயினான ஒரு லீட் ரோலா பண்றாரு. அவரோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா கரிகாலனா விக்ரம் சார் ஒரு ராஜாவா அந்த மாதிரி வரப்போறாரு. அடுத்து கார்த்தியும் இந்த படத்துல கமிட் ஆயிருக்காரு. அவரோட கேரக்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தேதேவன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் ஜெயம் ரவியோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மொழிவர்மன் சொல்லிட்டு ஜெயம் ரவி அந்த கேரக்டர் பண்ண போறாரு. பொன்னியின் செல்வன் இந்த படத்துல முக்கியமான ஒரு இந்த கட்டப்பா மாதிரி ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. அந்த கேரக்டர் யார் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சொல்லலாம். ரஜினி சாருக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மோகன் பாபு தான் வேட்டையன் சொல்லிட்டு ஒரு ராவான ஒரு கேரக்டர் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் ஃபீமேல் லீடா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த படத்தை கமிட் ஆனாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குந்தவை நாச்சியார் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ண போறாங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அந்த படத்துல முக்கியமான ஒரு ஃபீமேல் லீடா பண்ண போறாங்க. அவங்க பண்ண போற அந்த கேரக்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்குழலின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ண போறாங்க. இவங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னும் இந்த சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்லாம் யார் யார் கமிட் ஆயிருக்காங்க சொல்லிட்டு வரப்போற காலங்களில் தெரிய போகுது. நீங்க இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 அதாவது இந்த வருஷத்தோட லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு 2020 தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள அந்த செட் பண்ண மாதிரி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2020 தீபாவளிக்கு இந்த பொன்னியின் செல்வனை நம்ம தியேட்டர்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்ற சூப்பரான மேட்டர் தான். அண்ட் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கிற உரியடி 2 அதுக்கப்புறம் குப்பத் ராஜா இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூ நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை